ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு greetings to you all in the matchless name of our Lord Jesus Christ. நம்ம இந்த செக்ஷனில் இந்த செஷனில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி எவாஞ்சலிஸ்ட், சரித்திர சூழல், சுவிசேஷர்களுடைய சரித்திர சூழலை நாம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் செஷனில் நம்ம இயேசுவினுடைய சரித்திர சூழலை பார்த்தோம். இப்போ இந்த செஷன்லுமா இந்த வீடியோலுமா நம்ம சுவிசேஷகர்களுடைய சரித்திர சூழலை நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 ஸ்ட்ரீமாக நம்ம பிரிக்கலாம். இந்த சுவிசேஷகர்கள் எதற்காக இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவங்க எழுதுனாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எதற்காக இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்பட்டது? வாட் மோட்டிவேட்டட் தெம் டு ரைட் தீஸ் காஸ்பல்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? எதற்காக அவங்க எழுதுறாங்க? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எதற்காக எழுதுறாங்கன்றதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ போன கிளாஸில் நம்ம மத்தேயுவோட டிவிஷன்லாம் பார்த்தோம். மத்தேயு எப்படியாய் அவருடைய இயேசுவினுடைய அந்த மெட்டீரியல், ஜீசஸ் மெட்டீரியல், அவர் கையில் கிடைத்த இயேசுவினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் அவர் எப்படியாய் அவர் அரேஞ்ச் பண்ணி அவர் அடுக்குகளாய் அடுக்கி 5 பிரிவுகளை பிரித்து வைத்திருந்தார் நம்ம பார்த்தோம். இயேசு இவைகளை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு, அதுதான் கீவேர்டு நம்ம பார்த்தோம். அது மாதிரி 5 கீவேர்டு யூஸ் பண்ணி 5 பகுதிகளாய் அவர் பிரித்து வைத்திருக்கிறார். அவருடைய இயேசுவினுடைய போதனைகளையும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் வகுத்து பிரித்து வைத்திருந்தார்னு பார்த்தோம். ஏன் அப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா அதுவும் நம்ம பார்த்தோம். மத்தேயு ஆக்கியோன் எதற்காக அவர், அதாவது இது ஒரு ஸ்காலர்லி கெஸ் ஒர்க் தான் நம்ம பண்ணுறோம். ஸ்காலர்லி கெஸ் ஒர்க், ஒரு எஜுகேட்டட் கெஸ் ஒர்க் தான் பண்ணுறோம். அந்த ஆக்கியோன் அவங்க கொடுத்துருக்கிற அந்த மெட்டீரியலில் அவங்க ஒரு விதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விதமான சம்பவங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்காலர்லி கெஸ் ஒர்க் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது எதற்காக இவங்க எழுதப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. மத்தேயு வாக்கியம் எதற்காக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம எதற்காக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மத்தேயு ஒரு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட நிருபம்னு சொல்லலாம். யூதர்கள் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன நடைபெற்றது? அவங்கெல்லாம் தேவாலயத்தை விட்டு புறம்பாக்க தள்ளப்படுகிறார்கள். இப்போ இந்த யூதர்கள்லாம் ஒரு இன்ஃபீரியர் பீப்புள் போல, ஒரு மைனாரிட்டி போல, அவங்களுடைய பெரிய சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாய், அவங்க தள்ளப்பட்டவர்களாய் இப்போ விடுறாங்க இந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம். இப்போ இவர்களுக்கு இயேசு தான் மேசியா, நம்ம இவ்வளவு காலமாய் காத்திருந்த மேசியா இயேசு தான். யூதர்களுக்கு பெரிய ஃபிகர் யாரு? மோசே தான். ஆனால் அந்த மோசையை காட்டிலும் இந்த இயேசு பெரியவர் என்பதை அவருடைய மத்தேயு மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்? மோசே தான் மலையில் ஏறி தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு வழங்கினார். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே பிரசங்கம், தேவனுடைய கட்டளைகளை அங்கே கொண்டு வருகிறார். மலை பிரசங்கம், மோசேயினுடைய சீனாய் மலை அனுபவம், அப்படியே லிங்க் பண்ணி கொண்டு வருவார். நிறைய சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். 5 பகுதிகளாய் பிரித்து வைத்திருந்தார்னு பார்த்தோம். ஏன் 5 பிரித்து வச்சிருக்கிறாரு? எதற்காக மத்தேயு 5 தொகுப்புகளாய் பிரித்து வைத்திருக்கிறார்? ஈஸி தான். ஏன்னா மோசே 5 ஆகமங்கள் எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உமாகமம், 5 ஆகமங்கள் மோசேயினால் எழுதப்பட்டது. இப்போ இயேசு தான் மோசேயை காட்டிலும் பெரியவர், அதை நிரூபிப்பதற்காக இவரும் ஒரு டோரா 5 புஸ்தகங்கள் போல இவரும் 5 பகுதிகளாய் அவர் மத்தேயு என்கிற அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அமைக்கிறார். ஆகவே இதற்கு பின்பதாய் பார்க்க முடிகிறது ஏன் மத்தேயு இதைகளை எழுதியிருக்கிறார் என்று. மார்க், இது ரொம்ப முக்கியம். மார்க் எதற்காக அவருடைய புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? மார்க் சீஷத்துவத்தை முக்கியப்படுத்தி அவர் எழுதுகிறார். சீஷத்துவத்தை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். இயேசுவை பின்பற்றுவதுனா என்ன? இயேசுவை பின்பற்றுவதுனா என்ன? இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? மேசியா, கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துனா மேசியா. இந்த மேசியா கிறிஸ்துன்னு சொல்கிறோமே, அவர் எப்படிப்பட்டவர்? யூதர்கள் எல்லாம் என்ன நினச்சாங்க? இந்த மேசியா ஒரு வெற்றியுள்ள ஒரு ராஜா, ஒரு வெற்றியை தருகிற ராஜாவாய் வருவாருன்னு நினச்சாங்க. ஆனால் மார்க் எப்படியா இந்த மேசியாவை எழுதுகிறார்? இவர் ஒரு சஃபரிங் சர்வெண்ட். சஃபரிங் சர்வெண்ட் அப்படின்னா ஒரு வாதிக்கப்பட்ட ஒரு வேலையாள், கஷ்டப்பட்ட ஒரு வேலையாள். அவங்க எதிர்பார்த்தது, மக்கள் எதிர்பார்த்தது வெற்றியுள்ள ராஜா. ஆனால் இங்கே மார்க் எப்படியா இயேசுவை சித்திரப்படுத்துகிறார், அங்கே எழுதி கொண்டு வருகிறார். இவர் சஃபரிங் சர்வெண்ட், இவர் அடிக்கப்பட்டவர், இவர் வெறுக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், அநேக ஜனங்களால் துன்புறுத்தப்பட்ட ஒரு வேலையாள், ஒரு சீஷன், ஒரு வேலையாள். இப்படியாய்தான் இயேசு மேசியா இருக்கிறார் என்பதை தான் அவருடைய நிருபங்களிலே அவர் கொண்டு வருகிறார். இந்த சீஷத்துவத்தின் அடையாளம் என்ன என்று அவர் காண்பிக்கிறார் அப்படின்னா, சிலுவை.
சிலுவையும் servanthood, சிலுவையும் அந்த வேலைக்காரத்துவம், இந்த இரண்டும் தான் ஒரு சீஷனுடைய அடையாளம். இதை தான் மார்க்கில் முழுவதுமாய் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, மார்க் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 3 இடத்துல இயேசுவானவர் அந்த மேசியாவை குறித்து பேசுவார். 3 இடத்துல இந்த மார்க் எழுதி வச்சிருக்கிறார். இயேசு தன்னை எப்படிப்பட்ட மேசியா என்று காண்பிக்கிறதுக்கு இயேசுவே ஒரு வாயை திறந்து பேசுவார். இந்த மேசியாவாகிய நான் அடிக்கப்பட வேண்டும், ஜனங்களால் துன்புறுத்தப்பட வேண்டும், என்னை கொலை செய்வாங்க, என்னை துப்புவாங்க, என்னை நான் செத்துருவேண்டா அப்படின்னு இயேசுவானவர் 3 முறை 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரம் 3 அதிகாரத்திலும் இயேசு வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் பார்த்தீங்க 1, 2, 3, 4, 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு தன்னை யார் அப்படின்னு வெளியே காமிச்சிக்க மாட்டார். நீங்கள் போய் சொல்லாதீங்க, இயேசு சுகப்படுத்துறாரு சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க. சுகப்படுத்தின எல்லார்ட்டையும் இயேசு என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி மார்க் படிக்கும் பொழுது யார்கிட்டையும் சொல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, யாருக்கும் அந்த மேசியான உண்மை தன்மை, அந்த நிலை மேசியானா எப்படிப்பட்டவர் என்பது ஒரு தவறான புரிதல் இருந்தது. அதனால இயேசு கொஞ்சம் அமைதியாயிருன்னு மார்க் இங்கே சொல்கிறாரு. மார்க் சொல்கிறாரு, நிருபத்தில் எழுதுறாரு, அமைதியா இருங்க. 8, 9, 10 வரும்பொழுது இயேசு வெளிப்படுத்துகிறார், மேசியா இப்படிப்பட்டவர், சிலுவையிலே ஜீவனை விட வேண்டும். 3 முறை சொல்றாரு. ஆனால் 3 முறையும் சீஷர்கள் புரிந்து கொள்ளலை. 3 முறையும் சீஷர்கள் இயேசு சொல்லுவார், அதை கேட்டுட்டு இவங்க வேற ஏதாவது பேசுவாங்க. இயேசு நான் சாக போறேன் அப்படின்னுவாரு, இவங்க பேசுவாங்க, நாங்கள் எங்கள் கூட்டத்தில் யார் இயேசுவை பெரியவராய் நிற்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆகவே 3 முறையும் அவங்க புரிந்து கொள்ளலை. அதனால தான் இந்த 8வது அதிகாரத்தில் இயேசு முதல் முறையாக தன்னை யார் என்று வெளிப்படுத்துவதற்கு முன்பதாய் மார்க் ஒரு சின்ன ஒரு காரியத்தை அங்கே வச்சிருப்பாரு. ஒரு சம்பவத்தை வச்சிருப்பாரு. என்ன சம்பவம்? குருடன் பார்வையடைகிற சம்பவத்தை வச்சிருப்பாரு. இயேசு ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஹீல் பண்ணுவார். அவனுக்கு சரியாக ஹீல் ஆகாது. மரங்களை போல நான் காண்கிறேன். திரும்பவும் 2வது வாட்டி இயேசு ஹீல் பண்ணணும். ஏன் இயேசு வல்லமையில் குறைஞ்சு போயிட்டாரா? ஃபர்ஸ்ட் டைமே ஹீல் பண்ண முடியாத இயேசுவால் 2வது தடவை ஹீல் பண்ணணுமா? ஏன் அப்படின்னா, முதல் முறை இந்த சீஷர்கள் பார்க்க தவறி போனார்கள். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு உடனே இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அவங்க புரிந்து கொள்ளலை. இந்த குருடனை போல முதலாவது தொடுதலிலே அவர்கள் சரியாய் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு 2வது தொடுதல் தேவைப்பட்டது, உயிர்த்தெழுதல் என்ற தொடுதல் தேவைப்பட்டது. அந்த உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு இவர்கள் எல்லோரும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஆகவே மார்க் அவருடைய புஸ்தகத்தை இப்படியாய் அவர் அழகாய் அரேஞ்ச் பண்றாரு. அதனால தான் இயேசு எப்போ தன்னை ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துகிறார், இந்த மேசியா இப்படிப்பட்டவர், அடிக்கப்பட வேண்டும் என்று 8வது அதிகாரத்தில் வெளிப்படுத்த அப்பொழுது இருந்துதான் இயேசுவானவர் சீஷத்துவத்தினுடைய போதனைகளையும் அந்த இடத்துல வரிசையாய் கொண்டு அரேஞ்ச் பண்றாரு. மார்க் 8வது அதிகாரம் வரைக்கும் இயேசுவினுடைய போதனைகள் எதுவுமே இருக்காது. இயேசு அந்த சீஷர்களுக்கு சொன்ன போதனைகள் எதுவுமே அங்கே இருக்காது. இயேசு செய்த அற்புதங்கள் தான் நிறைய இருக்கும். ஆனால் 8வது அதிகாரத்துக்கு மேலே தான் இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்தின பிற்பாடு தான் சீஷத்துவத்தினுடைய போதனை, இயேசு சொன்ன போதனைகளை இந்த மார்க்கு எடுத்து கொண்டு உள்ள வச்சு அந்த அதிகாரங்களை எல்லாம் கொண்டு போவார். இப்போ இதனால தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக இந்த மார்க்கு யார் எழுதினார், எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கு ரோம் தேசத்தில் நம்ம பேதுரு, த மெமோவாஸ் ஆஃப் பீட்டர், அதாவது பேதுருனுடைய நினைவுகள். பேதுரு நிறைய காரியங்களை இந்த மார்க் இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர்லாம் படிக்கும்போது தெரியும், இந்த மார்க் பேதுருடைய நிறைய ஊழியத்துக்கு போயிருப்பாரு, பவுலோடைய ஊழியத்துக்கு போயிருப்பாரு. இந்த பேதுருக்கிட்ட இருந்து கேட்ட நிறைய காரியங்களை உள்வாங்கினவராய் மனசில் இருக்கு. இப்போ என்ன நடந்துருச்சு? பேதுரு ரோம தேசத்திலே சிறை சேதம் பண்ணப்படுகிறார். பேதுரு தலைகீழாய், சிலுவையிலே தலைகீழாய் அவர் அடிக்கப்பட்டு இறந்து போகிறார். பவுலுடைய தலையும் துண்டிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய பர்சிக்யூஷன் வந்துருச்சு. அங்கே இருந்த அந்த நீரோ மன்னன் எல்லாரையும் போட்டு கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவ மக்கள். பேதுருலாம் ஹெட்டு, அதாவது யூதர்களுடைய அப்போஸ்தலன் ஹெட்டு யாரு? பீட்டரையும் கொன்னுட்டாங்க. புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன் யாரு? பவுல், அவரையும் கொன்னுட்டாங்க. பாருங்க, 2 முக்கியமான தூண்களே சரிந்து விழுந்தது. கிறிஸ்தவம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கிறிஸ்தவம் காலி. கிறிஸ்தவனுடைய 2 தலை சிறந்த பில்லர், அந்த தூண்கள் விழுந்து போனது. மக்கள் இடத்துல ஒரே கொந்தளிப்பு, மக்களையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மார்க் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன் மார்க் இந்த சீஷத்துவத்தை முக்கியப்படுத்தி எழுதுறாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன் இயேசு மேசியானா யாரு, ஏன் இயேசு நான்
அடிக்கப்பட வேண்டும், நான் துன்புறுத்தப்பட வேண்டும், நான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஏன் மார்க் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு நம்ம இப்போ புரியும். ஏன்னா அப்போ இருந்த சூழல் அப்படி. அப்போ இருந்த கிறிஸ்தவ சூழல் ரொம்ப ஆண்டவர் 100 மடங்காய் நம்ம பெருக பண்ணுவார், வேலை கொடுப்பார், அது கொடுப்பார், கார் கொடுப்பார், பங்களா, அந்த சூழல் இல்லை. இங்கே நாளைக்கு உயிர் பிழைத்திருப்போமா அப்படின்ற சூழல்ல தான் மார்க் இருக்கிறாரு. அதனால தான் மார்க் அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்தை பாடுபட வேண்டும், இயேசு இப்படியாய் பாடுபட்டார், இப்படியாய் ஜீவனை கொடுத்தார், அவரை பின்பற்றுகிற நீங்களும் உங்களை ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு இப்படியாய் பாடுபட்டு தான் அவர் ஜெயித்தார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகள் வாயிலாய் கடந்து சென்று நீங்கள் ஜெயம் கொள்ளுங்கள் என்கிற பெரிய சத்தியத்தை மார்க் அவர் சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒரு புஸ்தகத்தை படிப்பதற்கு பின்பு அவர்கள் ஏன் எதனால் உந்தப்பட்டு அவர்கள் எழுதினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அழகாய், அது இனிமையாய் அந்த அதிகாரங்களை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு சுருக்கமாக நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கினுடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எதனால மார்க் எழுதினார் அந்த புஸ்தகத்தை அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், இந்த லிட்ரரி கான்டெக்ஸ்ட். இப்போ மார்க்கு எதுக்காக எழுதினாரு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த மார்க் புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாருல்ல, 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அவர் எழுதியிருக்கிறாரு அந்த புஸ்தகத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலுமா எழுதியிருக்கிறாரு. இப்போ அந்த காரியங்களுக்குள்ளே நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். அதுதான் லிட்ரரி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லிட்ரரி கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த லிட்ரரி கான்டெக்ஸ்டில் நம்ம போகும் பொழுது நம்ம 2 மனசில் வச்சுக்கணும் எப்பயுமே, வெர்டிக்கல், ஹரிசான்டல். இந்த 2 காரியங்களும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம நிருபங்கள், பவுல் அடிகளார் எழுதின கடிதங்கள், யாக்கோபு, இந்த மாதிரி நிருபங்கள் எல்லாம், லெட்டர்ஸ்லாம் படிக்கும் பொழுது நம்ம பகுதி பகுதியாக படிக்க வேண்டும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, எப்பொழுதுமே இந்த பகுதி பகுதியாக படிக்கும் பொழுது அதனுடைய முழு அர்த்தமும் நமக்கு புரியும் அப்படின்னு. இப்போ இந்த சுவிசேஷ புஸ்தகம் ஒரு வித்தியாசமான ஒரு வகை, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜான்ரா, ஒரு வித்தியாசமான வகை இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும். அதனால இதுக்கு வெறும் பகுதியாய் பார்த்தால் மட்டும் போதாது, கூடவே இந்த ஒரு வெர்டிக்கலும் இந்த ஒரு ஹரிசான்டலையும் கொண்டு சேர்த்துக்கணும். சரி, அப்படி என்ன இந்த ஹரிசான்டல்னா என்ன, இந்த வெர்டிக்கல்னா என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக, எனக்கு கிருபை கொடுப்பாராக, அதை தெளிவாக உங்களிடத்துல நான் கொண்டு வருவதற்கு. இந்த ஹரிசான்டல் அப்படின்னா, ஹரிசான்டல்லாம் உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் டு ரைட். இந்த ஹரிசான்டல் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 புஸ்தகங்கள் இருக்கிறது, 4 புஸ்தகங்கள் இருக்கிறது, 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு. பவுல் ரோமருக்கு எழுதின கடிதம் எத்தனை கடிதம்? ஒரே கடிதம் தான், பிரச்சனை இல்லை, ஒரு கடிதத்தை படித்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு 4 புஸ்தகங்கள் இருக்கிறது, அதான் ஹரிசான்டல். இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கும் பொழுது அதே சம்பவம் மற்ற 3 புஸ்தகங்களையும் இருக்கும். ஒரு சம்பவம் மத்தேயிலையும் இருக்கும், மார்க்லேயும் இருக்கும், லூக்காலையும் இருக்கும், சிலது யோவானில் கூட இருக்கும், 4லையும் இருக்கும். அதனால ஹரிசான்டலாகவும் நம்ம பார்ப்பது நமக்கு ஒரு முக்கியமானதாய் அது இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹரிசான்டலை முடிச்சுக்கலாம். ஹரிசான்டலை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வெர்டிக்கல் போகலாம். இப்போ இந்த ஹரிசான்டலில் பார்க்கும் பொழுது 4 புஸ்தகங்களையும் ஒரே கதையை உபயோகப்படுத்தி இருப்பாங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். மத்தேயுவில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, மார்க்கில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, லூக்காவில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஹரிசான்டலாக பார்க்கும் பொழுது நம்ம மனசில் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அனாலஜி நான் கொடுக்குறேன். ஒரு அனாலஜி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இப்படி புரிந்து கொள்ளுங்க. அரிசி ஒன்று தான், சாப்பாடு அரிசி ஒன்று தான். ஆனால் அந்த அரிசியிலிருந்து நம்ம எவ்வகையான உணவுகளை தயார் செய்கிறோம் அப்படின்னா, வித்தியாசமான உணவுகளை நம்ம தயார் செய்கிறோம். அரிசியில் சோறு பொங்கி சாப்பிட்றோம், வேறு என்ன செய்யலாம், இட்லி செஞ்சு சாப்பிட்லாம், தோசை செஞ்சு சாப்பிட்லாம், பிரியாணி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அரிசி ஒன்று தான், ஆனால் அதை வித்தியாசமாக நம்ம பயன்படுத்த முடிகிறது. அதே போல தான் இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், நேரட்டிவ் ஒன்று தான், பெரிகோப் ஒன்று தான். அதாவது இயேசு அவங்க காதால் கேட்ட இயேசுவினுடைய ஒரு சம்பவம் அவங்க காதுகளில் இருக்குது. இயேசு இவனுக்கு சுகப்படுத்தியிருக்கிறார், இயேசு இந்த குருடனுடைய கண்களை திறந்து கொடுத்தார், 2 முறை அவனுக்கு சுகப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சுன்னு காதுகளில் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எடுத்துட்டு ஒவ்வொரு ஆக்கியோனும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அதை வச்சு என்ன பண்ணுறாரு, வெள்ளை சோறு வடிக்கிறாரு, இன்னொருத்தர் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இட்லி செய்கிறாரு, இன்னொரு அதை வச்சுட்டு தோசை ஊற்றுறாரு, இன்னொருத்தர் அதை வச்சுட்டு யோவான் பிரியாணி பண்ணுறாரு. ஆகவே சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான், மெட்டீரியல் ஒன்று தான், இயேசு செய்த காரியம் ஒன்று தான். ஆனால் இதை 4 பேரும் 4 விதமாக அவங்க கொடுக்குறாங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே
அந்த 4 புஸ்தகங்கள்லையும் ஒரு சம்பவத்தை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மத்தேயு எழுதும் பொழுது அவர் நினைக்கல மார்க்னு ஒருத்தர் வருவார், லூக்கான்னு ஒருத்தர் வருவார், யோவான்னு ஒருத்தர் வருவார், அவங்களும் நம்மளே கதையெல்லாம் எழுதுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய சொந்த புஸ்தகத்தை தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இந்த 4த்தையும் நமக்கு ஒன்றா கொடுத்துருக்கிற பட்சத்தினாலே இந்த 4த்தையும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஒரு சம்பவத்தை மத்தேயுவில் படிக்கிறோம், இப்போ லூக்காவில் படிக்கிறீங்க அப்படின்னா அதை மத்தேயுலையும் போய் படிங்க. அதே சம்பவம் மத்தேயுலையும் இருக்கும், அதே சம்பவம் மார்க்லேயும் கூட இருக்கலாம், அதே சம்பவம் சில வேளை யோவான்லையும் இருக்கலாம். இப்படி 4த்துலேயும் நம்ம போய் படிக்கும் பொழுது நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, படிக்கக்கூடாது அப்படின்னா ஃபில் அவுட் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு பாதி கதை சொல்லியிருக்கு, மீதி கதை மத்தேயுவில் இருக்கும் போல், ஸோ மீதி கதை லூக்காவில் இருக்கும் போல், எல்லாத்தையும் படித்து ஒரே கதையாக நம்ம கொண்டு வந்துடலான்னு அப்படி நினச்சிடக்கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டால் அந்த எழுதின பர்பஸே போயிடும். ஏன் அப்படின்னா 4 பேரும் 4 டிஸ்டிங்க்டிவ் ஒரு தனித்துவமான ஒரு காரியத்தை சொல்ல வராங்க. அதனால் 4த்தையும் 4 விதமாக தனித்தனியாக ருசிக்கணும். இட்லி சாப்பிடும் போது இட்லியை மட்டும் சாப்பிட்ணும், தோசை சாப்பிட்டா தோசையை மட்டும் சாப்பிட்ணும், பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி மட்டும் சாப்பிட்ணும். நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவோம், பிரியாணியும் எடுத்து தோசையும் எடுத்து இட்லியும் எடுத்து எல்லாத்தையும் குழப்பி சாப்பிடக்கூடாது. மத்தேயு ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாரு, அதை தனியாக படித்து தனியாக ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். மார்க்கு தேவ ஆவியானவர் உந்துதலால் எழுதப்பட்டிருக்கிறாரு, தனித்தனியாக அந்த காரியங்களை நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் படிக்கும் பொழுது நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது அவங்க எதனால் மாறுபடுறாங்க, எப்படி மாறுபடுறாங்க என்கிற அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது நமக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான. சரி, அதனால இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, நம்ம இன்னொன்று என்ன அப்ரிஷியேட் பண்ண முடியும்னா, ஒரே ஊரில் இருக்கிற சபைகளில் ஒரே மெட்டீரியல் பல்வேறு கான்டெக்ஸ்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரே சர்ச்சுன்னு வச்சுப்போமே, உதாரணமாக ஒரே சர்ச்சில் ஒரே மெட்டீரியல் தான், இயேசு சுகப்படுத்தினார்ன்ற ஒரே மெட்டீரியல் தான். ஆனால் அதை டிஃப்ரெண்ட்டான கான்டெக்ஸ்டில் மத்தேயு ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு, மார்க் ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு, வித்தியாசமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி ஏன்னு நான் புரியும். ஆகவே இது 2 மனசில் வச்சுப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கு தான் ஃபஸ்ட்டு எழுதப்பட்டிருக்கிறாரு. மார்க்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. மார்க் எழுதுனதுக்கு அப்புறமேலு வேத வல்லுநர்களுடைய பரவலான கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்காலர்ஸ் இதை ஒத்துக்கிறாங்க. மீதி 30% டிஸ்ப்ரூவல் இருக்குது. இருந்தாலும் 70% என்ன ஒத்துக்கிறாங்க, நாங்களும் அதுதான் சரின்னு நினைக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கு தான் அவருடைய புஸ்தகத்தை ஃபஸ்ட்டு எழுதினார். மத்தேயு நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால மத்தேயு ஃபஸ்ட்டு எழுதுறாரு நினச்சிக்க கூடாது. மார்க் அவருடைய காரியங்களை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறாரு. இதை லூக்கா பார்த்து லூக்கா மார்க்கினுடைய காரியங்கள்லாம் எடுத்துட்டு அந்த காரியத்தை அவரும் எழுதுறாரு. கூட அவர் சில காரியங்கள் அவருடைய சூழலுக்கு அவருடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதையும் சேர்த்து எழுதுறாரு. நம்ம மத்தேயும் லூக்காவும் இப்படி தான் பண்ணுறாங்க. மத்தேயு மார்க்கோட நிருபத்தை எடுத்து அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எழுதுகிறாங்க. லூக்காவும் என்ன பண்ணுறாரு, மார்க்கினுடைய காரியங்களை எடுத்து வச்சுட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதுகிறாரு. ஆனால் யோவான் கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு ஆள். அது ஏன் நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. உதாரணமாக என்ன பார்க்க போகிறோன்னா, இயேசு 5000 பேரை போஷித்தார், த ஃபீடிங் ஆஃப் 5000. இந்த கதை மத்தேயுலையும் இருக்குது, மார்க்லையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது, யோவான்லையும் இருக்குது. 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் 5000 பேரை இயேசு போதிக்கிற காரியம் இருக்குது. இப்போ இந்த மத்தேயுவில் எத்தனை வார்த்தைகள் கொண்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த கதையை அப்படின்னா 157. மார்க்கில் 194 வார்த்தைகள் உபயோகப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. லூக்காவில் 153, யோவானில் 199. இவ்வளவு வார்த்தைகள் உபயோகப்படுத்தி இந்த கதையை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ படிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 3 புஸ்தகங்கள், முதல் 3 சினாப்டிக் காஸ்பல்னு சொன்னேன்ல, ஒரே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய 3 புஸ்தகங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா. இந்த 3 புஸ்தகங்கள்லையும் காமனாக இருக்கிற வேர்ட்ஸ் 53. இந்த மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 புஸ்தகத்துலேயும் அந்த காமனாக இருக்கிற வேர்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 53 வார்த்தை காமனாக இருக்குது. யோவானில் எத்தனை வார்த்தை காமனாக இருக்குன்னா வெறும் 8 வார்த்தை தான் காமனாக இருக்குது. 8 வார்த்தை தான் காமனாக இருக்குது. ஆனால் இந்த 3 புஸ்தகங்களையும் 53 வார்த்தை காமனாக இருக்குது. இதே பெர்சன்டேஜில் சொல்லணுன்னா மத்தேயுவும் மார்க்கும் எவ்வளோ ஒத்து போகிறாங்க அப்படின்னா 60% ஒத்து போகிறாங்க. மத்தேயுவும் லூக்காவும் கிட்டத்தட்ட 45% ஒத்து போகிறாங்க. லூக்கும் மார்க்கும் கிட்டத்தட்ட 40% ஒத்து போகிறாங்க. ஆனால் அந்த யோவான் என்ன பண்ணுறாரு, யோவானும் மத்தேயும் 8% தான், யோவானும் மார்க்கும் 8%, யோவானும் லூக்காவும் 6%.
யோவான் வந்து ரொம்ப கம்மி பர்சன்ட் தான் யூஸ் பண்ணிருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மார்க் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறாரு, அதை தொடர்ந்து லூக்கா பார்த்து எழுதியிருக்கிறாரு, இந்த சைடு மத்தேயு மார்க்கை பார்த்து எழுதியிருக்கிறாரு. ஆனால் நம்ம யோவான் வந்து தனியாக அவருக்குன்னு தனியாக ஒரு சோர்ஸ் இருந்திருக்கு, தனியாக மெட்டீரியல்ஸ் அவர் வச்சுருந்துருக்கிறாரு, அவர் சில காரியங்களை உள்ளே வச்சு அதை அவர் ஜனங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இந்த 3 காரியங்களும் யார்கிட்ட இருந்து எழுதுனாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு மார்க் தான் எழுத்தாளர், ஃபஸ்ட்டு ஆத்தர் வந்து மார்க். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம ஒரு காரியம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு சதவீதம் ஒற்றுமை, 60% ஒத்து போகுதுல்ல, இது வந்து கிரேக்க மொழியில் ஒத்து போகிறது சாதாரண காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இயேசு பேசின உண்மையான மொழி எது? அரமேக். ஆனால் எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. அதுவே டிரான்ஸ்லேஷன் தான், அதுவும் டிரான்ஸ்லேஷனில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த கிரேக்க மொழி, கிரேக் பேச தெரிந்தவங்க படிக்க தெரிந்தவங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட 60% வார்த்தைக்கு வார்த்தை மாறாமல் ஒத்து போகுவது வந்து நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, கிரேக் வந்து ஒரு ஃப்ரீ லாங்குவேஜ், யாருனாலும் எப்படி வேணாலும் எழுதலாம். அதுக்குன்னு ஒரு நடைமுறை விதிமுறையெல்லாம் கிடையாது. அந்த காலத்து பழைய கிரேக்கத்துக்கு நடைமுறையெல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் எழுதலாம். ஒவ்வொரு வார்த்தையை எங்கேனாலும் மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம், சொற்களை வேற எங்கே கொண்டு போயும் பயன்படுத்தலாம். ஆனால் இவ்வளவு ஒற்றுமைகள் 60% ஒத்து போகுது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்க் எடுத்து தான் லூக்கா எழுதியிருக்கிறார். ஏன்னா மார்க் எழுதியிருக்கிறத வார்த்தை மாறாமல் லூக்கா எழுதியிருப்பார், மார்க் எழுதினதுக்கு வார்த்தை மாறாமல் மத்தேயு எழுதியிருப்பார். அதனால வந்து நம்ம அடித்து சொல்கிறோம் என்ன அப்படின்னா, மார்க் தான் ஃபஸ்ட் அவருடைய நிருபங்களை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன உதாரணம்னா, இயேசு வந்து இந்த ஒலிவ மலையில் கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து இயேசு கிட்ட வந்து கேட்பாங்க உங்கள் சீஷர்கள். கேட்கும் பொழுது இயேசு சொல்லுவார், சில காரியங்கள்லாம் சொல்லுவார், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து நீங்கள் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. மார்க் 13வது அதிகாரம் 14வது வசனம். மார்க் 13:14 வசனம். மேலும் இது வந்து 3த்துலேயும் நம்ம படிக்க போகிறோம். இந்த சம்பவம் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் மார்க்கில் இருக்குது, மத்தேயுவில் இருக்குது, லூக்காவில் இருக்குது, யோவானில் கிடையாது. நமக்கு தெரியும் ஏன் யோவான் கிடையாது. யோவான் ஒரு தனி ட்ராக்கை பிடிச்சி தனியாக போயிட்டு இருப்பார். இந்த மார்க்கில் இருக்குது, லூக்காவிலையும் இருக்குது, மத்தேயுலையும் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்றதை காமிக்கிறதுக்காக தான் நம்ம படிக்க போகிறோம். மார்க் எடுத்து படிப்போம் 13:14. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஓகே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிக்கிறவங்கள் நீங்கள் வாசிக்கிறீங்க, கொஞ்சம் சிந்திங்க. என்ன சிந்திக்கணும்? அது நிற்கத்தகாத இடத்தில் நீங்கள் அதை நிற்க காணும் பொழுது, நிற்க தகாத இடத்திலே அது நிற்க காணும் பொழுது அப்படின்னா என்ன? மார்க்குக்கு தெரியும், அவர் என்ன எழுதுறாருன்னு மார்க்குக்கு தெரியும். நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அவன் சிந்திக்கணும். நிற்க தகாத இடத்திலே அது நிற்கும் பொழுது, ஓ ரைட். மார்க்குக்கும் அவங்க மக்களுக்கும் தெரியும். இப்போ லூக்கா வந்து அடுத்து என்ன பண்ணுறாரு, மத்தேயு என்ன பண்ணுறாரு, இதை எழுதும் பொழுது அவங்க மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. எடுத்து வாசிக்கலாம். 24வது அதிகாரம் 15-16. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இப்போ மார்க் என்ன எழுதியிருக்கிறாரு? நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை பார்க்கும் பொழுதுன்னு எழுதிட்டாரு. இப்போ மத்தேயு என்ன பண்ணுறாரு? அவருடைய ஆடியன்ஸ் யாரு? யூத கிறிஸ்தவர்கள். அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு விளங்கும்படியாய் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன ஹெல்ப் பண்ணுறாரு? அதை நீங்கள் எங்கே பார்க்கும் பொழுது, அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது. மார்க்கு அது நிற்கத்தகாத இடம்னு பிளண்ட்டாக எழுதி முடிச்சிட்டாரு. மத்தேயு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மெட்டீரியல் எடுத்து என்ன ஹெல்ப் பண்ணுறாரு? அது வந்து பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா நமக்கு தெரியும். பரிசுத்த ஸ்தலம்னா தேவாலயம். அந்த தேவாலயத்தில் ஒரு தகாத ஒரு காரியம் வந்து நிற்க போகுது அப்படின்றத எழுதுறாரு. இப்போ நம்ம லூக்கா எழுதும் பொழுது எப்படி எழுதுறாரு பாருங்க. 21வது அதிகாரம் 20 மற்றும் 21. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று. அவர் ரொம்ப குழப்பமே வேண்டாம். எங்க மக்கள் வந்து யூத மக்கள் கிடையாது,
யார் லூக்காவுடைய மக்கள் வந்து யூத மக்கள்லாம் கிடையாது, அவங்க வந்து புறஜாதி மக்கள். அவங்களுக்கு நிற்க தகாத இடம்னு சொன்னால் புரியாது, பரிசுத்த ஸ்தலம்னு சொன்னாலும் புரியாது. அதனால் பிளண்ட்டாக எழுதிட்டாரு, எருசலேம்லே நிற்கும் பொழுது போட்டு முடிச்சிட்டாரு. அவங்க மக்களுக்கு அவர் எழுதும் பொழுது மெட்டீரியல் ஒன்று தான், ஆனால் எழுதும் பொழுது எப்படி எழுதுறாங்க, இது எருசலேம் தான். மத்தேயு சொன்னார் இது பரிசுத்த ஸ்தலம்னு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தாரு. நான் லூக்கா இன்னும் தெளிவாகவே சொல்லிட்டாரு, இது வந்து எருசலேம். அதனால தெளிவாக அவர் சொன்னதுனால வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்ற வார்த்தையும் எடுத்துட்டாரு. லூக்கால பார்க்கும்போது அது இருக்காது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அது இருக்காது. ஏன்னா நீ சிந்திக்கலாம் வேண்டாம்டா, நானே தெளிவாக சொல்லிட்டேன், அது எருசலேம். எருசலேம்லே ஒரு இராணுவ சேனை வந்து சூழும் பொழுது நீங்கள் வந்து எல்லாம் ஓடி போயிருங்க, அந்த ஊரை விட்டு ஓடி போயிருங்க. இது வந்து கிபி 70 நிறைவேறுச்சு. கிபி 70 இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்பொழுது ஜனங்கள் எல்லாம் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். ஒரு அழிவு வரும், நிற்கத்தகாத இடம் தேவாலயம் எருசலேமில் சேனைகளால் சூழ்ந்து அழிக்கப்படும் அப்படின்னு கிறிஸ்தவ மக்கள் அவங்க இந்த வசனங்களை தெரிந்ததுனாலே, இந்த ஒரு எச்சரிப்பு அவங்களுக்கு வந்ததுனால நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் அந்த டைமில் தப்பிச்சு போயிட்டாங்க. அதனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த 70 தான் தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. 70 ரோமர்கள் வந்து தேவாலயத்தை தரமட்டமாக இடிச்சிட்டாங்க. இயேசு சொன்னது நிறைவேறினது 70வது ஆண்டில். ஆகவே அது ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே இப்படி தான் மார்க் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதை வந்து மத்தேயு அவங்க மக்களுக்கு ஏற்றது போல கொஞ்சம் மாற்றி, ஒரே சம்பவம் தான், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்து எழுதியிருக்கிறாரு. லூக்கா அவங்க மக்களுக்கு தேவையானபடி கொஞ்சம் மாற்றி அவங்க வந்து அதை கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம மனசில் நல்லா இதை வந்து நம்ம இது நல்லா முக்கியமானது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே மெட்டீரியல் தான், ஆனால் வித்தியாசமான கான்டெக்ஸ்டில் வந்து அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இயேசு வந்து எருசலேமுக்காக புலம்புவார். இயேசு எருசலேமுடைய அழிவை நினச்சி புலம்புவார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நானும் உன்னை எத்தனை முறையோ கூட்டி சேர்க்க நினைத்தேனே, ஆனால் நீயோ என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போய் அழிவுக்கு நேராக போகிறாயே என்கிற காரியம் அந்த உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னா, லூக்கால பார்த்தீங்க அப்படின்னா 13வது அதிகாரத்தில் 34 மற்றும் 35 இருக்கு. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. இந்த இடத்துல லூக்கால ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்ல, இது ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே மத்தேயு 23 வாங்க. மத்தேயு 23 37 39. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. போதும், நீங்க வீட்டில் போய் டைம் கிடைச்சும் போது பொறுமையா படிச்சு பாருங்க. இந்த லூக்கா 13 34 35, மத்தேயு 23 37 39 ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே காப்பி அடிச்சது போல இருக்கும். ஒரே மெட்டீரியல் தான், ஆனால் வித்தியாசமான சூழலில் அவங்க உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ லூக்காவில் என்ன சூழல் அப்படின்னா, லூக்காவுடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னா, லூக்காவில் பார்க்கும்போது 9வது அதிகாரத்திலேருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் லூக்கா எதை குறித்து பேசுவார் அப்படின்னா, இயேசு வந்து எருசலேமுக்கு ஆன் த வே டு ஜெருசலேம், கலிலேயாவிலேருந்து ஆன் த வே டு ஜெருசலேமில் இயேசு நிறைய போதனைகளை வந்து போதிச்சுக்கிட்டே வருவார். அப்போ அப்படி போதிச்சுக்கிட்டு வரும்பொழுது நடுவில் வந்து இயேசுவுக்கு வந்து ஒரு எச்சரிப்பு கொடுப்பாங்க. அங்கே ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் அப்படின்னு வந்து எச்சரிப்பு செய்தி வரும். அதற்கு இயேசு இப்படி பதில் கொடுப்பாரு, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எருசலேமுக்கு வெளியே அவன் வந்து மடிவதில்லை. அப்படின்னா என்ன, வெளியே எனக்கு ஆபத்து கிடையாதுப்பா, நான் இன்னும் எருசலேமுக்கு போகலை, அதனால அது வரைக்கும் என் உயிருக்கு பிரச்சனை கிடையாது. எருசலேமுக்கு தான் போனதுக்கப்புறம் தான் பிரச்சனை அங்கே இருக்குது. எருசலேமே எருசலேமே, எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்து, ஆனால் நீ இன்னும் என்னை கொலை செய்ய தான் தேடிக்கிட்டு இருக்க, கொலை செய்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் புலம்புறாரு. இங்கே இந்த ஒரு கான்டெக்ஸ்ட். ஆனால் நம்ம மத்தேயுவில் என்ன சூழல் அப்படின்னா, மத்தேயு 23வது அதிகாரத்தை எடுத்துப்போம். மத்தேயு 23 அது அங்கே 7 ஐயோ, மத்தேயு 23 7 ஐயோவை இயேசு வந்து அந்த இடத்துல உபயோகப்படுத்தியிருப்பார். நம்ம ஐயோன்னு சொல்கிறதுக்கு நிறைய நம்ம சொல்லுவோம், ஐயோலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனால் இயேசு வந்து 7 முறை ஐயோ சொல்லுவார். எங்கன்னா மத்தேயு அந்த 23 பார்த்தீங்கன்னா 13 ஐயோ, 15 ஐயோ, 16 ஐயோ, 23 ஐயோ, 25 ஐயோ, 27 ஐயோ, 29 ஐயோ, இதனுடைய நிறைவாய் எருசலேமே எருசலேமே. அதாவது பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டு கடைசியாக எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் கடைசியில் எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்தும் கடைசியில் நீங்கள் கொலை செய்ய தானே திரிகிறீர்கள் அப்படின்னு பரிசேயர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் பேசுகிறதா இங்கே மத்தேயு அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து உபயோகப்படுத்துகிறார். மெட்டீரியல் ஒன்று தான், ஆனால் அவங்க பயன்படுத்தின கான்டெக்ஸ்ட் வந்து வேற. அதனால் மத்தேயு படிக்கும் பொழுது நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்,
எருசலேமே எருசலேமேன்னு படிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ளணும். லூக்கால படிக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை அப்படி புரிந்து கொள்ளணும். ஒரே காரியம்தான். இப்படி நிறைய இருக்குது பைபிளில், மத்தேயு மார்க்கில் நிறைய இருக்குது. அந்தந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அந்தந்த சூழலுக்கு நாம் அந்த மெட்டீரியலை பெரிய கோப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான இதுதான் ரிப்பீட் ஆகும். இப்போ மத்தேயு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ரைட். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், த புவர் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே எளிமை, ஆவியிலே தரித்திரர்கள் பாக்கியவான்கள். இதே லூக்கா எப்படி எழுதுவார்? லூக்கா எடுத்து வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள். அங்க வந்து மத்தேயு எப்படி எழுதுறாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் லூக்கா எப்படி எழுதுறாரு? தரித்திரர்களாகிய, தோஸ் ஆர் புவர். ஆவியில எளிமை இங்க பேசல. ஏழைகள் நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரர்களுக்கு ஐயோ, பணக்காரர்களுக்கு ஐயோ, ஆனால் ஏழைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள். எது சரி? ஆவியில் எளிமை சரியா, இல்லைன்னா பண விஷயத்தில் பொருளாதாரத்தில் ஏழையாக இருக்கிறார்களே அது சரியா? ஆவிக்குரிய ரீதியிலே ஏழ்மையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அது சரியா, இல்லை பொருளாதார ரீதியிலே ஏழையாக இருக்கிறார்களே நீங்கள் பாக்கியவான்கள் எது சரி? எது சரி? இப்போதான் நம்ம பார்வையை எப்பொழுதுமே அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் த கேனான். வேதாகமத்தினுடைய அர்த்தம் தான் நமக்கு வேணும். மத்தேயுனுடைய அர்த்தம் மட்டும் நமக்கு போதாது, மார்க்கினுடைய அர்த்தம் மட்டும் நமக்கு போதாது. நம்முடைய பார்வை எப்பொழுதுமே கெனானிக்கல் பார்வையாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது. நிறைய நேரம் வந்து நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த வசனம் இதை சொல்லுதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையவே சில நேரம் வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்ற பார்க்கறதை விட பைபிள் என்ன சொல்லுது, அந்த காரியத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, அதை முழுவதுமாய் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? தேவனுக்கு முன்பதாய் நம்முடைய ஆவிக்குரிய ஏழ்மையும் பாக்கியவான்கள் தான், பொருளாதார ஏழ்மையும் பாக்கியவான்கள் தான். தேவன் எப்படிப்பட்ட ஏழ்மையில் இருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கு தேவை இயேசு. அந்த இயேசுவினிடத்தில் அவர்கள் வரும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆகவே நம்ம பார்வை எப்பொழுதுமே பைபிளாக தான் இருக்கணும். ஒரே ஒரு அதிகாரமோ இல்லை ஒரே ஒரு வசனத்தை வைத்து நம்ம பிடிச்சி கொண்டு நிறைய சண்டைலாம் அதனால தான் வருது. இந்த வசனம் இதான் சொல்லுது, இந்த வசனம் பாருங்க சொல்லிடுச்சு, அவ்வளோதான். இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பைபிள்ல இருந்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதற்கு ஒரு உதாரணமாக தான் இதை காமிச்சோம். ஆகவே இதுதான் வந்து ஹரிசான்டலாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது. இதுதான் ஹரிசான்டல். 4 புஸ்தகங்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்தை ஒரு காரியத்தை படிக்கும் பொழுது மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் இந்த காரியம் இருக்குது, அதையும் சேர்த்து படித்து ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ வித்தியாசமாய் அந்த ஆக்கியோன் வந்து அவங்க சூழலை அமைக்கிறார்கள், அதை நம்ம புரியும் பொழுது நமக்கு அது இனிமையாய் அது மாறி போகிறது. இதுதான் ஹரிசான்டல் ரீடிங். அடுத்தது வெர்டிக்கல். வெர்டிக்கல்னா டாப் டு பாட்டம், இல்லை பாட்டம் டு அப். இந்த வெர்டிக்கல் ரீடிங் நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பைபிள் வந்து இந்த காஸ்பல்ஸ் புக் வந்து 2 லெவல் டாக்குமெண்ட், 2 நிலை கொண்ட ஒரு டாக்குமெண்ட். முதல் நிலை இயேசுவினுடைய சூழல், இன்னொன்று எவாஞ்சலிஸ்ட், இதை எழுதின எழுத்தாளர்களுடைய சூழல். பைபிள் வந்து இந்த எழுத்தாளர்கள் தேவ ஆவியினால் உந்தப்பட்டு அவங்க ஒரு காரியத்தை ஒரு சூழலில் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த எழுத்தாளர்களுடைய சூழலை நம்ம முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட்டு, ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட்னா இயேசு அவர் வாழ்ந்த அந்த காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த எழுத்தாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சம்பவத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு சில நேரம் அதே கான்டெக்ஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து வச்சுருவாங்க. சில நேரம் அந்த கதையை சம்பவத்தை வச்சுட்டு இவங்க ஒரு புதிய கான்டெக்ஸ்டில் உள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க. ஆகவே நம்ம வெர்டிக்கல் ரீடிங் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் கான்டெக்ஸ்டாக சொல்லப்பட்டது என்ன, இப்போ இந்த எழுத்தாளர் இதை வச்சு இங்கே என்ன சொல்ல வரார், பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு அப்படின்றது எவாஞ்சலிஸ்டோட கான்டெக்ஸ்டையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் வந்து வெர்டிக்கல் ரீடிங். இதுக்கு வந்து நம்ம சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. மத்தேயு 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். மத்தேயு 20 முதல் 16 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே மார்க் 10வது அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்க் 10வது அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் சுவிசேஷம்
10வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது? மத்தேயு 19:20. இப்படி சொல்கிறேனே, மார்க்கு 10வது அதிகாரம், மார்க் 10வது அதிகாரத்தில் மார்க் அங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, மார்க் ஆக்கியோன்னு அங்கே அந்த 10வது அதிகாரம் 52 வசனம் இருக்குது. அந்த 52 வசனங்களையும் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது அப்படியே மத்தேயு எழுதியிருக்கிறாரு. மத்தேயு 20, 21 இந்த 2 அதிகாரத்திலையுமே மார்க் அங்கே என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை மத்தேயு அப்படியே எழுதியிருப்பார். இப்போ உதாரணமாக இப்போ மார்க்கில் பாருங்களேன். இப்போ மார்க்கு அந்த 10வது அதிகாரத்தில் முதல் வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளுக்கு வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின் மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ மத்தேயு 19வது அதிகாரம் வாங்க. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகள் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்போ ஆண்டவர் ஆரம்பிக்குது. ஒரே சம்பவம் தான் இங்கே இவரும் யூஸ் பண்ணுறாரு, மார்க்கோட மத்தேயு எடுத்து யூஸ் பண்ணுறாரு. இப்போ அதே மார்க்கில் இது 1லேருந்து 12 வரைக்கும் விவாகரத்தை குறித்து இயேசு பேசுகிறாரு. 1லேருந்து 12 வரைக்கும், மார்க் 1லேருந்து 12 வரைக்கும் விவாகரத்தை குறித்து மார்க் பேசுகிறாரு. அதே தான் மத்தேயும் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எதை குறித்து பேசுகிறாரு? விவாகரத்தை குறித்து பேசுகிறாரு. அதே காரியத்தை தான் 12வது வசனம் வரைக்கும் மத்தேயும் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ 12வது வசனத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிறு பிள்ளைகள் வராங்க. 13வது வசனம், மத்தேயு 19வது அதிகாரத்தில் 13வது வசனம் சிறு பிள்ளைகள். இப்போ மார்க்கில் பாருங்கள் 13வது வசனம், அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ரைட். இப்போ மார்க்கில் 17வது வசனம் பாருங்கள், அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இதே இது எங்கே வருது? மத்தேயுல 16வது வசனத்தில். மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒருவன் வந்து நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இப்போ க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க் எழுதியிருக்கிற அந்த காரியத்தை மத்தேயு க்ளோஸாக அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அவர் எழுதுனது அப்படியே எழுதிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. வரும்பொழுது இப்போ இது சுவாரஸ்யமானது. இது பாருங்கள், மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன நடக்குது? இப்போ இவன் ஒரு பெரிய பணக்காரன். இயேசு இடத்துல நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டு வந்தது யார்? ஒரு பெரிய ஒரு ஆஸ்தி உள்ளவன். இயேசு சொல்கிறார், உன் ஆஸ்தியெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்றாரு. ஆனால் அவனுக்கு முடியல. அதனால் இயேசு இடத்துல திரும்பி போய்விட்டான். இயேசு சொல்கிறாரு, பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது முடியாத காரியம் அப்படின்னு இயேசு சொல்கிறார். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, யாரு தான் உள்ளே நுழையிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் எல்லாம் கூடும். உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு? பேதுரு என்ன பண்ணுறாரு? மார்க்கில் பாருங்கள், பேதுரு மார்க் 10வது அதிகாரம் 28வது வசனம், மார்க் 10:28. அப்பொழுது பேதுரு, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இயேசு சொன்னார், நீ எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்பற்றிவான்னாரு. பேதுரு என்ன கேட்குறாரு? நாங்கள் அப்படி பண்ணோம், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு மார்க்கில் கேட்குறாரு. மார்க் எழுதுறாரு பேதுரு கேட்டதா. இப்போ மத்தேயுலையும் பாருங்கள், மத்தேயும் அதை எழுதுறாரு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ 27, மத்தேயு 19:27. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு மார்க்கு பேதுரு கேட்கிறதா மத்தேயும் எழுதுறாரு. இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இயேசு சொல்லுங்க 30வது வசனம், மத்தேயு 19வது அதிகாரம் 30வது வசனம் எதோட முடியுது? ஆகிலும் முந்தினர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள். இதே இது மார்க்கில் பாருங்க 31, மார்க் 10வது அதிகாரம் 31 முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு பதில் சொல்லி, ஆகிலும் முந்தினர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் முடிச்சிட்டாரு. இப்போ மார்க்கில் பாருங்க 32வது வசனம் எதை ஆரம்பிக்குது? பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஆண்டவர் இயேசு 3வது முறையாய் தன்னுடைய பாடுகளை அவர் சொல்ல போறாரு. தன்னுடைய உபத்திரவங்களை, தன்னுடைய பாடுபட்டு சாக போகிறதை சொல்றாரு 32ல இருந்து. ஆனால் மத்தேயுல பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 20வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஒரு ஊமையை கொண்டு வராரு. யாரு? மத்தேயு. ஒரு ஊமையை கொண்டு வந்து, ஊமை எங்கே முடியுதுன்னா 16ல் முடியுது. 17ல் பாருங்க, மத்தேயு 20வது அதிகாரம் 17வது வசனம், இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரும் தனியே அழைத்து. மார்க்கு அங்கே எதை மத்தேயு நிப்பாட்டினாரோ திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாரு. மார்க்கை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே எழுதுறாரு. எழுதும் பொழுது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இவர் ஒரு ஊமை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பவும் மார்க்கு சொன்ன அந்த இயேசு 3 சீஷர்களுக்கு சொன்ன ஆலோசனைகள், அந்த காரியங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு.
இப்போ மத்தேயு மார்க்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி எழுதுறாரு. இப்போ மத்தேயு 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்களில் இந்த சம்பவத்தை தான் நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். இந்த ஊமை எடுத்து தான் இதை எப்படி நம்ம வெர்டிக்கலாக நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 19 மத்தேயு 19வது அதிகாரம் எதோட முடியுது? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து 12 கோத்திரங்களையும் நீங்கள் ஆளுவீங்க. அப்படின்னா என்ன? இது ரொம்ப சுவாரஸ்யம். மத்தேயு வந்து இயேசு ஏன் 12 பேரை தெரிந்து கொண்டார்? இயேசு ஏன் 12 பேர், அதாவது இயேசுக்கு சீஷர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள், ஏன் இந்த 12 பேரை தனியாக இயேசு அப்பாயிண்ட் பண்ணார்? ஏன்னா இஸ்ரவேலுடைய கோத்திரம் 12 கோத்திரம். இயேசு வாழ்ந்த காலத்தில் 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. மீதி இருந்த 10 கோத்திரம் காணா போயிடுச்சு. ஏன்னா அந்த சிறையிருப்பு, பாபிலோன சிறையிருப்புக்கு அப்புறமேலு, அந்த சிறையிருப்புக்கெலாம் அப்புறமேலு 10 கோத்திரம் வந்து சிதறுண்டு காணா போயிட்டாங்க. வெறும் 2 கோத்திரம் மட்டும்தான் இஸ்ரவேலில் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தாங்க. இஸ்ரவேலில் இயேசு வந்து 12 பேரை தெரிந்து கொள்கிறார், 12 கோத்திரத்துக்கு அடையாளமாய். ஏன்னா இயேசு தான் புதிய இஸ்ரவேல். இயேசு புதிய இஸ்ரவேல், 12 கோத்திரமாகிய 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் வந்து இன்டர் ரிலேட்டட் தான். ஆகவே இயேசு சொல்கிறார், நீங்கள் 12 பேரும் 12 கோத்திரங்கள் தலைவர்களாக இருந்து ஆளுவீர்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டையாவது நிலத்தையாவது அம்மாவையோ அப்பையா விட்டு வந்திருந்தா நீங்கள் 100 எத்தனையாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. எங்கள் மார்க்கில் முடிச்சுட்டு முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். மார்க் முடிச்சுட்டு போயிடுறாரு இயேசுனுடைய அடுத்த காரியங்களுக்கு. நான் மத்தேயு அவங்க ஜனங்களுக்கு இல்லை இது போதாதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இன்னொரு காரியத்தை அங்கே ஆட் பண்ணுறாரு. ஒரு ஊமை. என்ன ஊமை? ஒரு வீட்டு எஜமான். அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அழைக்கிறதற்காக காலையில் விடிய காத்தாலேயே போய் கூட்டிகிட்டு சில ஆட்களை வந்துட்டான். ஒரு நாள் கூலி பேசுகிறான். ஒரு நாள் கூலி உங்களுக்கு எவ்வளவோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சந்தோஷமாக வந்து வேலை செய்கிறாங்க. காலைல 9 மணிக்கு கிளம்பி போகிறாரு, சில ஆட்களை பார்த்து கூட்டிகிட்டு வராரு. மதியானம் 3 மணிக்கு போகிறாரு, சில ஆட்களை பார்த்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு எவ்வளோ கூலி, சரியான நியாயமான கூலி கொடுக்கணுமோ கொடுக்குறேன்னு. சாயந்தரம் 5 மணிக்கு போகிறாரு இந்த எஜமான் போகிறாரு, நீங்கள் என்னப்பா இன்னமும் இங்கே இருக்கீங்களே வேலைக்கு போகாமல், எங்களை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி வா என் தோட்டத்தில் வேலை செய்யணுன்னு 5 மணிக்கு கூப்பிட்டு வந்து வேலை செய்ய சொல்கிறாரு. இப்போ சாயங்கால வேலையில் எல்லாத்துக்கும் கூலி கொடுக்கும் பொழுது இந்த 5 மணிக்கு வேலை செய்ய வந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம் வேலை செஞ்சுருப்பாங்க. கூலி வாங்க வந்திருக்கிறாங்க. வரும்பொழுது அந்த எஜமான் வந்து ஒரு நாள் சம்பளம் முழுசையும் கொடுத்துட்டாரு. சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான். 3 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த காலையில் 5 மணிக்கு வந்து வேலை செஞ்சாங்களா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நமக்கு எஜமான் நிறைய கொடுப்பாரு. ஏன்னா கடைசியில் 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு அவ்வளோ, நமக்கும் நிறைய கிடைக்குன்னு பார்த்தா அவனுக்கும் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்குறாரு. உடனே அவங்க முறுமுறுக்கிறாங்க, என்ன எஜமானே, காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இந்த பகலின் வெயில் மத்தியான உஷ்ணத்துலேயும் நாங்கள் வேலை செஞ்சோமே, எங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டீரே அப்படின்னும் பொழுது அந்த எஜமான் சொல்கிறார், நான் அநியாயம் ஒன்றும் பண்ணலையே, நான் உங்களுக்கு பேசுனது படி தான் கொடுத்துருக்குறேன். நான் நல்லவனாக இருந்து நான் கொஞ்சம் தாராளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் காசு நான் தாராளமாக நான் கொடுக்குறேன், அது நான் எப்படியோ செலவு பண்ணுறேன், அது நீங்கள் ஏன் பொறாமை கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எப்படி முடிக்கிறாரு அந்த பேரபிளில், அந்த ஊமை எப்படி முடிக்கிறாரு? மத்தேயு 16வது வசனம், 20வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ மத்தேயு 19வது அதிகாரத்தில் எதோட முடிக்கிறாங்க? மத்தேயு மார்க்கு 2 பேரும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும். இப்போ மத்தேயு என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு சம்பவத்தை உள்ளே கொண்டு வந்து திரும்பவும் அதை எப்படி சொல்கிறார், ரிவர்ஸில் சொல்கிறாரு. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும். இப்போ மார்க் எந்த அடிப்படையில் அவர் அங்கே எழுதிட்டு போகிறாரு அப்படின்னா, இப்போ மத்தேயு எந்த அடிப்படையில் இங்கே சொல்கிறாரு அப்படின்னா, சீஷத்துவம். பேதுரு கேட்டானே கேள்வி, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரேன்னு கேட்டார்ல, அதுக்கு இந்த எழுத்தாளருடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சீஷத்துவத்தை குறித்து சொல்கிறதுக்காக இந்த ஊமையை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு பேதுரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், நீ பாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உண்மைதான், ஆனால் உனக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடியே தேவனை பின்பற்றுகிற பரிசேயர்கள் இருக்காங்க, சதுசேயர்கள் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் பிந்தினோராய் போயிட்டாங்க, நீ இப்போதான் உள்ள வந்த, நீ முந்தினோராய் நீ வந்திருக்கிற. சீஷத்துவத்தை குறித்து மார்க்கு இந்த இடத்துல பேசுகிறாரு. ஆனால் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் என்ன? இது ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட், எழுத்தாளருடைய கான்டெக்ஸ்ட் இது. சீஷத்துவத்தை குறித்து இங்கே மத்தேயு பேசுகிறாரு. ஆனால் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் என்ன?
அந்த பேரபிளில் அந்த ஊமையில் இருக்கிற கருத்து என்ன? ஜெனராசிட்டி. எஜமான் ஜெனரஸாக இருக்கிறாரு, எஜமான் வந்து தாராளம் உள்ளவர். அந்த பரிசேயர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் தேவனுக்கு முன்பதாக கஷ்டப்படுகிறோம், தேவனுக்கு முன்பாக உண்மையும் முத்தவுமாக இருக்கிறோம், நீர் என்னன்னா பாவிகளையும் இந்த டேக்ஸ் கலெக்டர் வரி செலுத்துகிற வரிக்காரர்களையும் எல்லாத்தையும் சேர்த்து பாவியோட வீட்டில் ஐக்கியம் கொண்டு சேர்த்துக்கொள்கிறீர். நாங்கள் தான் தேவனுக்கு முன்பதாக பல சட்டத்திட்டங்களை கை கொண்டு கஷ்டப்பட்டு தேவனை பின்பற்றுகிறோம் அப்படின்னு இந்த பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் முறுமுறுத்த இருக்கிறாங்க ஒரிஜினலாக. இயேசு அப்போ சொல்லியிருக்கிறாரு, இல்லைப்பா, நான் வந்து முந்தினோரை பிந்தினோராயும் பிந்தினோரை முந்தினோராயும் இருப்பார்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துப்பேன். பாவியும் நான் நேசிக்கிற தேவன், அவனுக்கும் நான் நேசித்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். உனக்கு மாத்திரம் கிடையாது, நான் பாவியும் எடுத்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஒரிஜினலாக நடந்திருக்கு. இது ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட். ஆனால் இப்போ இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட் எழுத்தாளர் என்ன கான்டெக்ஸ்டில் கொண்டு வராரு? சீஷத்துவம் என்கிற ஒரு கான்டெக்ஸ்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ 12 கோத்திரத்தையும் ஆளுவ, கூடவே முந்தினவர்கள் எல்லாம் பிந்தினோராய் போயிட்டாங்க, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியே, நீ முந்தினோராய், நீ தேவனுடைய ராஜ்யத்திலே வந்திருக்கிறாய் என்கிற ஒரு பெரிய சீஷத்துவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதுவும் இல்லாமல் நம்ம இதே இது வந்து மார்க்கில் 30வது வசனத்தை பாருங்க. மார்க்கில் அதே 10வது அதிகாரத்தில் மார்க் 10 இல்லை ஒரு விஷயம், மத்தேயுவில் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 28-29 பாருங்க. மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரத்தின் மகிமையிலே வரும்பொழுது நடக்கும் என் நாமத்து நிமித்தம் 29 மத்தேயு 19-29 பாருங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனையாவது அவனுக்கு 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க கொள்ளுவான். மத்தேயு இப்படி எழுதியிருக்கிறார், ரைட்? இப்போ நான் மார்க் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. மார்க் எழுதி வைக்கும் பொழுது 10வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க. இப்பொழுது இம்மையிலே படிங்க. 29-30 படிக்கும் பொழுது வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது விட்டவன் எவனோ, 30வது வசனம், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 வார்த்தையை ஆட் பண்ற எழுதியிருக்கிறாரு பாருங்க. மார்க் எழுதும் பொழுது துன்பங்களோட கூட. ஏன் மார்க் அந்த துன்பங்கள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு? மார்க் எழுதும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிற, ஆனால் இப்போ 100 நீ பெற்றுக்கொள்ள துன்பங்களோட 100 பெற்றுக்கொள்வாய். துன்பங்களோட. ஏன்னா மார்க்கோட சூழல் அதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். மார்க் எழுதும் பொழுது அவங்க சூழல் எப்படிப்பட்ட சூழல், நாளைக்கு உயிரோட இருப்போமான்றதே கேள்விக்குறியான சூழல். அந்த சூழலில் இருக்கும் பொழுது மார்க் எழுதுறாரு இப்படிப்பட்ட துன்பங்களோட. ஆனால் மத்தேயு எழுதும் போது அவருக்கு சூழல் துன்பங்கள் அப்படிப்பட்ட சூழல் இல்லை, அதனால துன்பங்கள்ன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. நீ 100 பெற்றுக்கொள்ளுவாய். ஸோ இதை தான் வெர்டிக்கலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து வெர்டிக்கலாக புரிந்து கொள்ளும் பொழுது ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் இயேசு பரிசேயர்களுக்கு பதில் அளித்திருக்கிறார். நான் பாவிகளையும் சேர்த்து கொள்ளுகிறேன், வரி ஆயக்காரர்களையும் சேர்த்து கொள்ளுகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு பரிசேயர்களை பார்த்து கேட்கறது ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட். ஆனால் அதை வந்து மத்தேயு கொண்டு வந்து அதை எழுதும் பொழுது சீஷத்துவத்தை குறித்து போதிப்பதற்காக அவர் எழுதுகிறார். இதை வந்து இதுதான் வெர்டிக்கலாக நம்ம ரீட் பண்ணுகிற முறை. ஆனால் வந்து எது எப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையும் நடத்துவிக்கிறவர் ஆவியானவரே. இன்னும் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுவேன். ஆனால் நமக்கு டைம் நம்ம டிலே பண்ண வேண்டாம், நான் சொன்ன டைமில் முடிக்கணும். அதனால் மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை வேணால் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். எப்படி நம்ம ஹரிசாண்டலாக பார்ப்பது, எப்படி வெர்டிக்கலாக பார்ப்பது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். வெர்டிக்கலாக பார்க்கும் பொழுது, ஹரிசாண்டலாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆக்கியோன்கள் ஒவ்வொரு விதமாய் ஆவியானவரால் உந்தப்பட்டு இயேசுவினுடைய பெரிகோப் ஒரு சம்பவத்தை, அவங்க காதலை வாங்கின சம்பவத்தை ஒவ்வொரு விதமாய் பரிசுத்த ஆவியின் உந்துதலோடு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரே மெட்டீரியல் தான், வித்தியாசமான சூழல்களில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் மாறுபடும். ஒரு இடத்துல ஒரு குருடன் இருக்கும், 2 குருடன் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிசாசு பிடித்தவன், இன்னொரு இடத்துல 2 பிசாசு பிடித்தவன் ஓடி வந்தான். ஒரு இடத்துல அந்த நம்ம 100க்கு அதிபதியே வந்து இயேசுவிடத்தை கேட்ட மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல 100க்கு அதிபதியோட நண்பர்கள் வந்து கேட்ட மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க சூழலுக்கு அவங்க ஆவியானவரால் உந்தப்பட்டு காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி தான் நம்ம சுவிசேஷ புஸ்தகத்தை படிக்கும் பொழுது ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நம்ம படித்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து கொடுப்பாராக.